நவீன யுகத்தின் உழவன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்கே யாரும் முன்னுக்கு வர்றதில்லை. ஆனால் நீங்கள் வந்து விவசாயம், அதாவது இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும், அதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது? அதாவது எங்கள் குடும்பம் வந்து பாரம்பரியமாக விவசாய குடும்பங்க. ஓகே, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னாடியிலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து பழைய காலத்தில் இயற்கை முறையில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசாயன முறையில் வந்துச்சு. அந்த விவசாயத்தை தான் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நானும் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி. கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பக்கத்து கிராமத்தில் ஒரு விவசாயி வந்து இந்த இயற்கை விவசாயம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம். சரி. பார்த்து அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் ஐயாவுடைய அந்த விஷயங்களையும் அவருடைய தொழில்நுட்பத்தையும் அவருடைய வழிகாட்டுதலையும் எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி ஐயா சுபாஷ் பாலேக்கர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி, அவர்களுடைய அந்த சொற்படி, அவர்களுடைய எந்த முறையில் அதை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அந்த வழிகாட்டுதல் படி அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். சரி. அப்படி இருக்கும் பொழுது நம்மளும் ஏன் இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுங்க. சரி. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை நிறைய தேடி போய் படிக்க ஆரம்பித்தேன். சரி. படிக்க ஆரம்பித்த உடனே அதில் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரசாயன உரங்களினுடைய தாக்கம், அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகளினுடைய தாக்கம் எப்படி விவசாயத்தை அழிச்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத உணரக்கூடிய சூழ்நிலை உருவாச்சுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இருந்தாவது நம்ம வந்து இயற்கை முறைக்கு மாறணும், இயற்கை விவசாய முறையை பின்பற்றி விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலோட இந்த முறையை பின்பற்றி விவசாயம் செய்ய ஆரம்பித்தேங்க. அதாவது ரசாயன உரங்களால் ஏற்படும் விளைவுகள், ஆமாம், உடல் சரியில்லாமல் போகிறது, மனம் சரியில்லாமல் போகிற சூழ்நிலையை உணர்ந்து நம்ம இனிமேல் ரசாயன உரங்களை பயன்படுத்த மட்டும் இல்லைங்க ஐயா. உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, மனதளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், முக்கியமாக நம்ம நிலம் நெஞ்சாக்கப்படுதுங்க. ஓகே ஓகேண்ணா. நிலம் வந்து நஞ்சாக்கப்பட்டுருது. ஸோ அந்த நஞ்சை வந்து மேலும் 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 விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எந்த விஷயமும் அந்த நிலத்துல இருந்து நமக்கு கிடைக்காது. அதனால இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம். ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நீங்கள் 5 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்தில் இப்போ மனசளவில் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும் நிச்சயம். ஆனால் வருமானம் அது எப்படி உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? இல்லை, வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையிலிருந்து இன்னொரு முறைக்கு நாம் மாறும் பொழுது உடனடியாக நமக்கு அதுக்குரிய பலன் வந்து கிடைக்காது. அதே மாதிரி தான் எனக்கும். ஆனால் முதல் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதாரண ரசாயன முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விவசாயத்திலிருந்து இயற்கை முறை விவசாயத்துக்கு நான் மாறும் பொழுது ஆரம்பத்தில் எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சறுக்கல் இருந்துச்சு. சரி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சறுக்கல் வந்து பின்னாடி நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளார ஒரு பதியை வச்சுக்கிட்டு, ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து யோசனைகள் சொன்னவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த இயற்கை விவசாயத்துக்கு ஏன் நீங்கள் தேவையில்லாமல் போனீங்க அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்படிதான் நிறைய இருப்பாங்க. ஆமாம், நிச்சயமாக. அதாவது டிஸ்கரேஜும் பண்ணாங்க, என்கரேஜும் பண்ணாங்க. சரி. அந்த மாதிரி இதில் என்கரேஜ் பண்ணதை மட்டும் நான் மனசில் வச்சுக்கிட்டேன். சரி. ஏன் அப்படின்னா முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரசாயன உரங்களையும் பயன்படுத்தாமல் தான் விவசாயம் பண்ணாங்க. அவங்க பெரிய அளவில் மகசூல் எடுத்தாங்க, நம்ம ஊர் போற்றத்துக்கூடிய அளவில் வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த முறையிலிருந்து நாம் மாறினதுனால தான் இன்றைக்கி நமக்கு வந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், நோய் தாக்குதலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது மூலமாக தான் வருது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வந்து முழுமையாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு முதல் ஆண்டு விவசாயம் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 2 ஏக்கர் மட்டும்தாங்க எடுத்து விவசாயம் பண்ணோம் இந்த இயற்கை முறையில். ஏன்னா இதில் எப்படி இதனுடைய சாதக பாதகங்கள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் முதல்ல இயற்கை விவசாயம் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு கிச்சிலி சம்பா அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய நெல் ரகத்தை தான் முதல்ல வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி நட்டோம். அது கூட விதை வந்து இங்கே பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கலங்க. இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுற ஒருத்தரை வந்து தேடி கண்டுபிடிச்சி விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கிட்ட இருந்து அந்த விதையை வாங்கிட்டு வந்து அந்த பயிரை வந்து நம்ம வந்து செஞ்சோங்க. அதை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் அந்த முதல் ஆண்டு முதல் போகத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சது வெறும் 17 மூட்டை தான் ஒரு ஏக்கருக்கு நெல்.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 17 மூட்டை அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் சரி, நம்மளை சார்ந்து விவசாயம் செய்யக்கூடியவங்களும் சரி, நெல்லாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம்ங்க. ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா தானியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டும் பொழுது அதனுடைய மதிப்பு அது எங்கேயோ போயிடும், அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி இந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் இந்த பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா எல்லா பகுதிகளிலும் எல்லா நெல்லும் விளையாது. கண்டிப்பாக. அந்தந்த பகுதிகள் சார்ந்து தான் வந்து சில நெல் ரகங்களை வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் நமக்கு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக. அந்த வகையில் இந்த ஆற்காடு கிச்சிலி சம்பா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக உள்ள ஒரு நெல் ரகங்க. நோய் எதிர்ப்பு திறனை வந்து பார்த்திங்கன்னா முழுமை அளவில் கூட்டி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ரகம். அதனால தான் முதல்ல அந்த ரகத்தை எடுத்து விவசாயம் பண்ணோம். 17 மூட்டை கிடச்சிது. 17 மூட்டை கிடச்ச உடனே 2 ஏக்கர்னு 34 மூட்டை நெல் கிடச்சிது. அந்த நெல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் வச்சுருந்து அதை வந்து அரிசியாக்கி விற்பனை பண்ணோம். அரிசியாக்கி விற்பனை பண்ணும்பொழுது முதல்ல அதனுடைய இது வந்து பல பேருக்கு புரியலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து அந்த அரிசியை வந்து வாங்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. வாங்கிட்டு போக ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்த போகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கருங்கிறத 3 ஏக்கராக விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறத இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து இந்த விவசாய முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தேவையே நாட்டு பசுமாடுங்க. ஆமாம். ஏன்னா நாட்டு பசுமாட்டினுடைய சாணம், கோமியம், அதனுடைய மக்குன எரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையான இயற்கை உரமாக நமக்கு வந்து இந்த விவசாயம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் போக போக வந்து சரியாக வந்துருச்சு. ஆமாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த நெல் இது என்ன ரகம்? இது வந்து குண்டன் சம்பான்ற ரகம். குண்டன் சம்பா இது எவ்வளோ இடத்துல போட்டிருக்கீங்க? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கரில் பண்ணிருக்கோம். 1.5 ஏக்கரில் குண்டன் சம்பா பயிரிட்டு இருக்கீங்க. ஆமாம். இது எத்தனை நாட்களோட? இது வந்து 135 நாட்கள். 135 நாட்கள். ஆமாம். இப்போ இது வந்து நடவு முறையில் போட்டிருக்கீங்களா இல்லை நடவு முறையில் தாங்க போட்டிருக்கோம். நடவு முறையில் தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த 1.5 ஏக்கருக்கு வந்து எப்போதுமே வந்து மண் கொஞ்சம் வளமாக இருக்கணும். இந்த மண் ஓரளவு வளப்படுத்துறதுக்கு எவ்வளவு மாட்டு சாணங்கள் ஆட்டு சாணங்கள் போட்டீங்க? அதாவது டிராக்டரில் வந்து 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5லிருந்து 6 டிப்பர் வந்து டிராக்டர் எரு வந்து மக்கின எரு வந்து 1 ஏக்கருக்கு நம்ம வந்து போடுறோம். இப்போ வந்து புழுதி உழவு எத்தனை தடவை உழுகணும்? புழுதி உழவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகமான கோடை இருக்கக்கூடிய காலத்தில் வந்து விவசாயம் பண்ணுறதில்லை. சரி. விவசாயம் பண்ணுறதில்லைங்க. அந்த 2 மாதத்தில் வந்து ஏறக்குறைய ஏப்ரல் மே அந்த 2 மாதங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மக்குன எருவை வந்து சேகரிக்கிறதுக்கும் அந்த வயலை வந்து உழுது தயார்படுத்துறதுக்கும் அந்த ப்ராசஸ்க்கு அந்த காலகட்டத்தை வச்சுக்கிறது. எத்தனை தடவை இது புழுதி உழவு? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை புழுதி உழவு உழுதுட்டு அதுக்கப்புறம் அந்த 5 டன் ஏக்கருக்கு 5 டன் இது 5 டிப்பர் வந்து உரம் போட்டீங்க. ஆமாம், மக்குன உரத்தை போட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ நடவு நடுறதுக்கு முன்னால் ரொம்ப தொலி பண்ணணும். ஆமாம். இதெல்லாம் வந்து அது எப்படி இதை வந்து பக்குவப்படுத்து? இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையை வந்து அதன் மூலமாகவும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சில தொழில்நுட்பங்களையும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் மூலமாக தான் உழவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதற்கான சாதனங்கள் நிறைய வந்துருச்சுங்க, கருவிகள் நிறைய வந்துருச்சு. டிராக்டர் வந்துருச்சு, பவர் ட்ரில்லர் வந்துருச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரை உபயோகப்படுத்துறது இல்லைங்க. அதாவது இந்த முதல் உழவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சேடை உழவு அப்படின்னு சொல்லுவோம். சேடையில் வந்து உழவு பண்ணுறது, தண்ணியை ஃபுல்லாக கட்டிட்டு சேடையில் உழவு பண்ணுறதுங்க. அந்த சேடையில் முதல் உழவு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு மூலமாக வந்து மாட்டு ஏர் மூலமாக வந்து உழவு பண்ணிடுறதுங்க. அது வந்து 2 சால் வந்து அது மூலமாக பண்ணிடுறது. சரி. பண்ணிவிட்டு அந்த நிலத்தில் நம்ம அந்த சேரு வந்து நல்லா கொஞ்சம் பழுக்கிற அளவுக்கு அதை வச்சிருந்து ஒரு வாரம் 5லிருந்து 7 நாட்கள் அல்லது 10 நாட்கள் வரைக்கும் அதை வச்சிருந்து அந்த சேரு நல்லா பழுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த நடவு போடுறதுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பவர் ட்ரில்லரில் ஒரு உழவு ஓட்டுறது. அதுக்கப்புறம் நடவு அன்னைக்கு ஒரு பவர் ட்ரில்லர்லேயே, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரை வந்து அதிகமாக ஆமாம் வெயிட் இறங்காது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தினுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாதுகாக்கப்படும். சரி, இது ஒரு சின்னது. இப்போ இதுக்கு இடையில இப்போ நீங்கள் வந்து மாட்டுச்சாணம் போட்டீங்க. ஆமாம். பசுந்தழைகள் ஏதாவது போட்டு உழுதுங்களா? ஆமாம், பசுந்தழைகள் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தழைகளை வந்து நேரடியாக போட
போடுறது இல்லைங்க சரி. எப்பவுமே. ஆ. அதாவது வந்து இந்த ட்ரை சீசன் இருக்கு இல்லைங்களா, ஆமா. சம்மர், அதாவது அதிக அளவில் கோடை காலத்துல காஞ்சி கொட்டுற காஞ்சி கொட்டுற தலைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து நிலத்துல அப்படியே போட்டுறது. சரி. சேகரித்து அதை கொண்டு வந்து எந்த தலையாக இருந்தாலும் கொண்டு வந்து போட்டுறதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரு கொட்டுறோம் இல்லைங்களா, எரு கொட்டுறதுக்கு முன்னாடியே அதை போட்டுறது. சரி. போட்டுட்டு அதுக்கு மேலே தான் எருவை கொட்டி எருவை வந்து நம்ம வந்து கலைச்சி விடுறோம். கலைச்சி விடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக வந்து ஒரு 20 நாட்கள்ல இருந்து ஒரு மாதத்திற்குள்ள அந்த எரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைகளோட அது காய்ந்த சருகுகளோட சேர்ந்து மக்கி போயிடும். மக்கி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உழவு ஓட்டுறோம். இப்போ பசுந்தலையில் நீங்கள் எதுவும் பண்ணல, அதை காஞ்சதை போட்டு மக்கி போ வச்சுட்டீங்க. ஆமாம். இப்போ நடவு இந்த 1.5 ஏக்கர்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு வந்து நாத்தாங்கால் நமக்கு தேவை. ஆமாம். எவ்வளவு அளவு நீங்கள் நாத்தாங்கால்? இப்போ நாங்கள் நாத்தங்கால் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்ட் அளவில் வந்து நாத்தங்கால் வந்து 3 சென்ட் போதுமா? ஆமாம், போதும். இது எப்படி மேட்டு பாத்தி முறையா இந்த மாதிரி? மேட்டு பாத்தி முறையில் இந்த கழனிக்கு வந்து மேட்டு பாத்தி முறையில் பண்ணாங்க. சரி. ஆனால் நார்மலாக வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண முறையில் தான் நம்ம வந்து. நீங்கள் இந்த மேட்டு பாத்தி பண்ணீங்கல்ல? ஆமாம். எப்படி பண்ணீங்க மேட்டு பாத்தி? எப்படி அமைச்சு? அதாவது என்ன அப்படின்னா 25 அடிக்கு 10 அடிக்கு 25 அடி அந்த பாத்தி அமைச்சிட்டு 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வெட்டி அதை போட்டு மேடு ஆக்கிடுறது. சரி. மேடு ஆக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து முழுமையான அளவில் அதில் தேங்கக்கூடாது, சைடில் மட்டும்தான் தண்ணி இருக்கும். சரி. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உழவு ஓட்டி அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா சேறு வந்து பார்த்தீங்கன்னா தலை தலைன்னு இருக்கணும். சரி. தண்ணி இருக்கக்கூடாது, சேறு தலை தலைன்னு இருக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா விதை நெல்லை வந்து ஊற வச்சு விதை நேர்த்தி பண்ணி. எப்படி பண்ணீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சூடோமோனாஸ் பாஸ்போபாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர், அதாவது ரசாயன உரம் இல்லாத வந்து உயிர் உரங்கள் இருக்கு. அந்த உயிர் உரங்களையும் நாட்டு பசு மாட்டினுடைய கோமியம். ஓகே. இது வந்து 3 ஏக்கருக்கு எவ்வளவு விதை நெல் எடுத்தீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ விதை நெல். 15 கிலோ விதை நெல்லில் சூடோமோனாஸ் பாஸ்போபாக்டீரியா அப்போ ப்ளஸ் வந்து நாட்டு பசுமாட்டினுடைய சிறுநீர். இந்த 15 கிலோவுக்கு எவ்வளவு சூடோமோனாஸ் போட்டீங்க? எவ்வளவு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் சூடோமோனாஸும் ஒரு 250 கிராம் வந்து பாஸ்போபாக்டீரியாவும் போட்டீங்க. எத்தனை லிட்டர் வந்து? 5 லிட்டர். 5 லிட்டர் கோமி எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த நெல் அதில் போட்டு எத்தனை நாள் ஊற வைக்கணும்? அதாவது என்னன்னா நம்ம வந்து விதையை ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த விதையை ஊற வைக்கும் பொழுதே இதை வந்து அதோட சேர்த்து டிப் பண்ணி எடுத்துருவாங்க. அதோட சேர்த்து டிப் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன் வந்து அதிகமாக. இப்போ இது வந்து தண்ணியில் மூட்டை கட்டிட்டா இப்படி இருட்டுக்குள்ளே வைக்கணுமா ஏதாவது? ஆமாம், இருட்டுக்குள்ளே வச்சிரும். அதாவது என்னென்னா மூட்டை கட்டிட்டு இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கரைசலை தயார் பண்ணிட்டு முதல் நாள் தண்ணியில் போட்டுருவோம். முதல் நாள் அதாவது ஈவினிங் போல் தண்ணியில் போட்டுருவோம். போட்டுட்டு மறுநாள் காலையில், அதாவது ரொம்ப வெளிச்சம் இல்லாத இடத்துல, ரொம்ப இருட்டோன்னு சொல்ல முடியாது, வெளிச்சம்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான இடத்துல வந்து வச்சு விதை நேர்த்தி பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான முளைப்பு திறன் வந்து அதுக்கு வந்தது. இப்போ விதை நேர்த்தி பண்ணி நம்ம வந்து வச்சுட்டோம். எத்தனாவது நாள் எடுத்து அதை வந்து நாத்தங்கால்? 3வது நாள். 3வது நாள் எடுத்து பாவணும். 3வது நாள் எடுத்து நம்ம நிலத்துல வந்து கையால் பாவிடுறோம். இது எத்தனை இப்போ வந்து நாத்தங்கால நாற்று பாவனைங்க எத்தனாவது நாள் வந்து எடுத்து நட்டுங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 15வது நாளே நாற்று தயாராகிடும். சரி. ஏன்னா மேட்டு பாத்தி, அதுக்கு தான் மேட்டு பாத்தி அமைக்கிறாங்க. ஆமாம். 15வது நாள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவு நடுறதுக்கு ஏற்ற வகையில் நாற்று வந்து சரியான உயரம் வளர்ந்துடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 17வது நாள் வந்து நடவு 2 நாள் தள்ளி நட்டோம். ஆமாம். இப்போ இந்த 17 நாளுக்குள்ள நாற்று வரும்போது ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்துச்சா? அதாவது முதல்ல வந்து ஒரு வாரத்தில் 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முனைகள் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்து அப்படியே காஞ்சி போகிற மாதிரியான சூழல் இருந்துச்சு. சரி. உடனே என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இயற்கை பூச்சி வெரைட்டி வந்து நம்மளே வந்து தயார் செஞ்சு வச்சிருக்கோம். மூலிகை பூச்சி வெரைட்டி உள்ளூரில் கிடைக்கக்கூடிய இலை தழைகளை பயன்படுத்தி. இப்போ நீங்கள் என்னென்ன இலைகள் பயன்படுத்துறீங்க? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேம்பு, சரி, புங்கன், ஆடுதொடா, நொச்சி, ஊமத்தை, வெள்ளருக்கு, இந்த மாதிரியான இலை தழைகளை பயன்படுத்தி அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4ல் 1 பங்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை தழைகளை எடுத்துக்குவாங்க. இலை தழைகளை எடுத்துக்கிட்டு மீதி 3 பங்கு அளவில் 2 பங்கு அளவுக்கு மட்டும் தண்ணியை நிரப்பிடுவாங்க. சரி. தண்ணியை நிரப்பிட்டு
இது வந்து பார்த்திங்கன்னா 5லிருந்து 7 நாட்கள். இது வந்து எப்போவுமே வந்து நாங்கள் இந்த நடவுக்கு தயாராகும் பொழுதே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாத்தங்கால நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இயற்கை பூச்சி விரட்டியை தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது ஒரு 200 லிட்டர் பேரலில் கால் அளவுக்கு வந்து இலைதலைகளும் ஒரு அதாவது 2 பங்கு வந்து தண்ணி நிரப்பிட்டு 7 நாள் வைக்கணுமா? 7 நாள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 நாள் கழித்து அதை வந்து 7 நாள் வைக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் அதை எல்லாத்தையும் நிரப்பி வைக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சாக்கு பையில் வந்து அதனுடைய அந்த வாய்ப்பகுதியை வந்து கட்டி விட்டுருவோம். 7 நாள் கழித்து அதை அந்த வாய்ப்பகுதியை பிரித்து எடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீளமான குச்சியை வச்சு அந்த கிளாக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கலக்கிட்டு அந்த திப்பிகளை எடுத்து வெளியில் போட்டுட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியோட 5 லிட்டர் கோமியம், அந்த 150 லிட்டர் தண்ணிக்கு 5 லிட்டர் கோமியத்தை கலந்து, ஆமாம் நாட்டு பசுமா அது முக்கியங்க, கலந்து இந்த கரைசலை வந்து பார்த்தீங்கன்னா தெளிச்சா பூச்சிகள் போச்சு. ஆமாம், பூச்சி 7வது நாள்ல வந்துச்சு மூலிகை பூச்சி. ஆமாம், 2 முறை நாங்கள் வந்து பண்ணேன். அதுக்கு இடையில நாற்று அந்த 17 நாள் எதுவும் பண்ணல. இல்லை. இப்போ இந்த 17 நாளில் வந்து நாற்றுகள் நல்லா வர்றதுக்காக ஏதாவது இயற்கை உரங்கள், அடி உரங்கள், அதுக்கு மேல் உரங்கள்? இல்லைங்க, இயற்கை உரங்கள் அடி உரங்கள்னு இல்லைங்க. ஜீவாமிர்த கரைசலை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட சேர்த்து பாய்ச்சுறோங்க. சரி, எத்தனை நாளைக்கு ஒருக்கா பாய்ச்சுனீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணி நம்ம வந்து பாய்ச்சுறோங்க. அதோட சேர்ந்து வந்து பாய்ச்சுறோம். இது வந்து கை நடவுல நடத்தீங்களா, மிஷின்? இல்ல, கை நடவு தான். கை நடவுலயே வந்து பாத்தீங்கன்னா கயிறு பிடிச்சு ஓரளவுக்கு அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முழுமையான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரி ஒரு அடிக்கு ஒரு அடி இல்லைங்க, 3/4 அடிக்கு 3/4 அடி 3/4 அடி வச்சு நட்டுங்க. ஒற்றை நாட்டு முறையா? இல்லை, 2 நாற்றுகள்ங்க. 2 நாற்று. ஏன் 2 நாற்றுகள் பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஒரு நாற்று ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு ஏற்பட்டால் கூட இன்னொரு நாற்று வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த 2 நாற்று நடவை வந்து நம்ம நட்டுங்க. நட்டதுக்கு அப்புறம் தண்ணி வந்து எப்போதுமே தண்ணி அதில் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம். எத்தனாவது நாள் வந்து களை எடுக்கணும்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 15 அல்லது 20வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா களைக்கு தயாராக இருக்கும். களை எடுக்கிறதுக்கு இல்லை 25வது நாள் கூட எடுக்கலாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் களை இல்லை. இந்த பயிரில் அதிக அளவில் களை இல்லை. இதை வந்து வெறும் கலக்கி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அந்த மேலே இருக்கக்கூடிய பாசி ப்ளஸ் அந்த 1-2 இருக்கக்கூடிய களைகள், பெரிய அளவில் களைகள் இல்லை. அதனால் அதை கலக்கி விட்டு அந்த இருக்கிற 1-2 களைகளை எடுத்துட்டோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தண்ணீர் பாய்ச்சறது வந்து பார்த்திங்கன்னா முழுமையான அளவில் தண்ணீர் இருக்குமா அப்படிங்கிறது ஐயா ஒரு கேள்வியை கேட்டீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சலும் காய்ச்சலுமாக தான் இருக்கணும். சரி, ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வேர் நல்லா விட்டு அந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செழித்து வளரும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த நேரமும் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை அளவுக்கு மேலே நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? மந்தமாயிடும். அந்த அளவுக்கு அது போகக்கூடாது. காய்ச்சலுமா கொண்டு வந்தோம். இப்போ வந்து இப்போ 2வது களை எதுவும் எடுத்தீங்களா இல்லை எடுக்கலையா? இல்லை, ஒரே கலையில தான். ஒரே கலையில போட்டீங்க. இப்போ நட்டதுக்கு அப்புறம் ஏதாவது பூச்சி தாக்குதல் இதாக வந்துச்சா? ஆமாம், எப்போவுமே வந்து ஒரு 15 இல்லை 20 நாள் அந்த களை நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பூச்சி விரட்டியை பூச்சி இருக்கு, பூச்சி தாக்குதல் இல்லைங்கிறது இல்லைங்கய்யா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து இந்த இயற்கை பூச்சி விரட்டியை கொடுத்துக்கிட்டே வர்றோம். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த நாற்றங்காலில் வந்து ஜீவாமிர்தம் கொடுத்தோன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது இல்லை, அதாவது பயிர் வந்து வளர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிரை வந்து வளர்ச்சி ஊக்கிகள் வந்து நம்ம வந்து செலுத்தினாங்க. இப்போ நம்ம எப்படி நாற்றங்காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்த கரைசல் கொடுக்குறோமோ அதே மாதிரி திரும்பவும் வந்து நடவு நட்டதுக்கு அப்புறம் நடவு நட்ட ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்கு உள்ளார திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சும் பொழுது இந்த ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறை. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து தண்ணீரோட சேர்த்து ஜீவாமிர்த கரைசலை பாய்ச்சறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலத்தையும் வந்து பாய்ச்சறோம். தண்ணியிலே பாய்ச்சறோம். அதுவும் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா? இல்லை, அது ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை மீன் அமிலத்தை. இல்லை, நம்ம வந்து ஜீவாமிர்த கரைசலும் மீன் அமிலமும். ஆமாம். இது வந்து 135 நாள் வந்து பயிர் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஜீவாமிர்தம் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய
ஒரு 80லிருந்து 90 நாள் வரைக்கும் இதை கொடுக்கலாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து களைச்சி வந்து அது வந்து கதிர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜீவாமிர்த கரைசலையும் சரி மீன் அமிலத்தையும் சரி நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரில் கொடுக்கறத விட அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரேயர் மூலமாக வந்து அந்த மேல் தெளிப்பு தெளித்தோம் அப்படின்னம்னா பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பதர் வந்து அதிகமாக இருக்காது. சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அளவோட வந்து ஒரே மாதிரி அளவோட கிடைக்கும். சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய நெல் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாயிரும். ஆமாம் ஆமாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசியாக்கும் பொழுது அது நிறைய பாதிப்புகளை ஏற்படும். சரி. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம வந்து இந்த கதிர் வந்த சூழ்நிலையில் நம்ம வந்து நீரில் பாய்ச்சக்கூடிய அந்த ஜீவாமிர்த கரைசலையும் சரி மீன் அமிலத்தையும் சரி நேரடியாக நீரில் பாய்ச்சாம கொஞ்சம் நிறைய தண்ணியை கலந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பூச்சக்கூடிய அதாவது மேல் பூச்சுக்கு வரக்கூடிய அளவில் தெளிக்கிறோம். தெளிச்சோம்னா நல்ல நெல் திடமா ஒரே மாதிரி ஒரு சைஸ் திடமா வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதர் வந்து கம்மியாயிரும், கழிவுகள் வந்து குறையும். நெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு ஓடக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாமல் எல்லாமே ஈவனா ஒரே மாதிரியான நிலையில வந்து நமக்கு வந்து நெல் நல்லா டைலூட் பண்ணி தண்ணியில் கலக்கணும்னு சொன்னீங்க. ஆமாங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து எத்தனாவது நாள் அது 135வது நாள் நமக்கு அறுவடைக்கு வந்துடும் சொல்லிட்டீங்க. இந்த குண்டன் சம்பா ஏற்கனவே எத்தனை ஏக்கரில் பண்ணீங்க? ஏற்கனவே இதே மாதிரி 2 ஏக்கரில் பண்ணாங்க. 2 ஏக்கரில் பண்ணும்போது உங்களுக்கு மகசூல் எவ்வளோ கிடைச்சது? ஒரு ஏக்கருக்கு 25 மூட்டை கிடைச்சது. அதான் 2 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மூட்டை. 50 மூட்டையை வந்து நீங்கள் நெல்லா விற்றீங்களா இல்லை? இல்லை நம்ம வந்து நம்ம விளைவிக்கிற நெல் எல்லாத்தையுமே நம்ம வந்து அரிசியா மாத்தி தான் விற்பனை பண்ணீங்க. ஆமாங்க. அப்போ வந்து ஒரு எத்தனை மூட்டைகள் அரிசி கிடைச்சது? அதாவது 50 மூட்டை நெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 90 சிப்பம் 25 கிலோ சிப்பம். 2250 கிலோ அரிசி கிடைச்சது. கிலோ எவ்வளவுக்கு வித்தீங்க? 60 ரூபாங்க ஒரு கிலோ. 1,20,000 இருந்து 1,30,000 நமக்கு வந்து இதுல வந்து நமக்கு வந்து கிடைச்சது. எவ்வளவு செலவாயிருக்கும்? அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து செலவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து 10லிருந்து 15,000 ரூபாய் நமக்கு வந்து செலவாயிடும். இப்போ 2 ஏக்கருக்குன்றது உங்களுக்கு 30,000 ரூபாய் செலவாயிடும். அதாவது நம்ம வந்து ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் வந்து நமக்கு இந்த நிகர லாபமா நம்ம வந்து இதுல வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். இந்த குண்டன் சம்பா ஆமாங்க அப்படின்ற இந்த அரிசிக்கு நெல்லுக்கு என்ன மருத்துவ குணம் இருக்கு? அதாவது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து குண்டன் ஜம்பா அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து குண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. அந்த குண்டன் அப்படிங்கிறதுக்காக தான் குண்டன் ஜம்பா. இதை சாப்பிட்டா குண்டாயிருவாங்க அப்படிங்கிறது. அதாவது ஒல்லியா இருக்கிறவங்க உடல் பலகீனமா இருக்கிறவர்கள் வந்து இந்த அரிசி சாப்பிட்டா நல்லது அப்படின்றீங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதாவது என்ன அப்படின்னா சாதாரணமா தேகம் வந்து கொஞ்சம் மெலிஞ்சு காணப்படுறவங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரசவித்த தாய்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல் அரிசியில வந்து சாதம் சமைச்சு கொடுக்கும் பொழுது அதை சாப்பிடும் பொழுது அவர்கள் உடல் வந்து வலுப்பெறும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அதிக அளவுல சுண்ணாம்பு சத்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கக்கூடிய மற்ற சத்துக்கள் இது எல்லாமே வந்து இதுல வந்து இருக்குதுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை ஏற்படுது இல்லைங்களா? ஆமாம். ரத்த சோகையை வந்து முழுமையாக இதை வந்து தடுத்துருங்க. ரத்த சோகையை முழுமையாக தடுத்துறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெலிந்த தேகத்தில் இருக்கிறவங்க கூட பலமாயிருவாங்க. ரத்தம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வியாதிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த